பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. படமா பார்த்தீங்க எல்லாமே. ஒரு என்ன ஊருக்கு போகிறோம் அடுத்து? நாகர்கட் ஃபோர்ட். அங்கே என்ன விஷயம்? இதே மாதிரி ஒரு கோட்டை தான். ஸோ நாகர்கட் ஃபோருக்கு போகிறோம். ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கு அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது பார்த்துங்க. அதில் போனால் 8 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ இந்த ரோட்டில் போனோம்னா நம்ம ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவுக்கு கொஞ்சம் சார்ஜ் அவங்க சொல்கிற சார்ஜ் தான் கொடுத்து போகணும். நம்ம வந்துட்டு சொந்த ஊராக இருந்துச்சுன்னா பக்கமாக இருந்துச்சுன்னா பைக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுற்றலாம். ஸோ ஊரை விட்டு ஊரை வந்திருக்கோம் அவங்க கேட்குற ரேட்டுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் சுற்றி பார்த்துடலாம். ஸோ ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு 300 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு போய் விட்றதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 900 ரூபா. ஸோ டபுளை விட அங்கேருந்து வந்ததை விட இப்போ டபுள் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஏன்னா இங்கே 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு பின்ன இங்கேருந்து போகணும் 300 ரூபா. அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் 300 ரூபாயும். ஒரே டே 900 ரூபா. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 7 கிலோமீட்டர் தான். 7 கூட இருக்க மாட்டேன்னு தெரில. ஆனால் 10 நிமிஷம் ட்ராவல். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க. 4 சார். இப்போ வந்துட்டு ஸ்ரீஷ்மஹாலில் தான் இருக்கும். ஸ்ரீஷ்மஹாலில் என்ன விஷயம்னா, ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 52 ரூபா தான். ஆனால் 52 ரூபாய்க்கு மேலே அங்கேருந்து ஆட்டோவுக்கு வந்துட்டு போகிறோம்ல, அதுக்கு மட்டுமே 900 ரூபா ஆகுது, வெயிட்டிங் சார்ஜெல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ராஜா வாழ்ந்த ஒரு கோட்டை தான். ஸோ இந்த கோட்டையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோட்டையில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார்டிங்க. ஸோ தெரியுதா, ஜெய்ப்பூர் சிட்டி பேக் சைடு ரொம்ப ஃபுல்லாக ப்ரௌனிஷாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருமே எல்லா வீடும் பாருங்கள் ஒரே கலரில் தான் இருக்குது. இல்லை ப்ரௌன் கலரு, பிங்கா, பிங்க் சிட்டி மாதிரி இல்லையே. இங்கே பாருங்க, இங்கே வருதுங்க பட்டம் இங்கே விட்டுட்ருக்கானுங்க அவ்வளோ கீழே இருந்து. ஸோ பட்டம் இங்கே வரைக்கும் விட்றாங்க. இங்கே உள்ள மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனித்தனியாக வாங்குறாங்க. உள்ளே வந்ததுக்கு ஒரு ரேட்டு, அப்புறம் உள்ளே இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேஸ்லாம் சுற்றுறோம்ல, ஸோ அதுக்கு தனி ரேட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து இந்த ராஜஸ்தான் மேலே போட்டு கொஞ்சம் நாடகம் மாதிரி நடக்குது. அதுக்கு அமௌண்ட்டு கேட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம். இங்கே எழுதியிருக்கிறது ஒன்றும் படிக்கவும் தெரில, என்னதான் சொல்லிட்டு என்னது ஏதோ ஒன்று வாங்க பார்ப்போம். ஆமாம் டிச்சுங்க வேற ஒன்று. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கெல்லாம் வாழ்ம்போது ஸோ அவங்க வந்து இங்கே குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஸ்விம்மிங் பூல். ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, இந்த காலத்துலேயும் இதை வந்துட்டு ஒரு கண்காட்சி வச்சுருக்காங்க. பட் க்ளியராக இல்லை, க்ளீனாக இல்லை. இந்த பேலஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கலர்ஃபுல்லாக பாருங்க, அந்த சந்தன கலரில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வந்ததே இதுக்கு தான், அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவங்களே பார்க்குறாங்க. ஓ செம்ம ஹர்ட்டுங்க. இந்த ட்ராயிங்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவலு. இட்ஸ் லெஜண்ட். A2 ட்ரெஷர். ஓகே, ஸோ இதில் போகணுன்னா வாங்க, அங்கே தான் இருக்குது. இதில் வாங்க. ஓ இந்த மாளிகையோட டாய்லெட் இதோட சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இது இறக்கத்துக்குள்ளே போகுது. ஸோ அங்கே வெறும் டோர் மட்டும் தான் இருந்துச்சு. நாங்கள் மேலே போகலான்னு பார்த்தா கீழே இறங்கிட்டு பக்கத்தில் இருக்க வழி. ஸோ அடுத்து மேலே தான் போகிறோம். யா வெல்கம் டு ராஜஸ்தான் பிங்க் சிட்டி. என்னங்க சந்து இது, ஒரு ஆள் தான் நடக்க முடியும் போல. வாவ், இது ஒரு டிஃப்ரெண்ட் வியூங்க.
சூப்பர்ல. ஸோ இந்த கோட்டையோட ஹை ரிட்ஜ் தான், பட் சூப்பர் வியூ. வா, இங்கே பாருங்க ஒரே ஒரு குட்டி குரங்கு. ஓ, இங்கே எத்தனை இருக்கா? ஓ, இதாங்க பிங்க் சிட்டி. அங்கே வர இருக்குங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக இதுதான் ராஜஸ்தானோட பிங்க் சிட்டி. ஜெய்ப்பூர். அரண்மனையோட டெம்பிள் இது. இந்த மரத்தில் ஒரு 3 புறா உட்காந்துருக்கு, தெரியுதா? ஸோ ஒரு ஒயிட்டு, ஓ ஷர்ட் பிளர் ஆகுது, ஒயிட்டு, பின்ன இந்த இடத்துல ஒரு மணிப்புறா. ஸோ இங்கே ஒரு மணிப்புறா இருக்குது, அது வந்து க்ரீனிஷாக இருக்குது தலை மேலே. சைடு பார்த்தீங்களா ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்குது. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக சிட்டிலாம் தெரியுது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக லாங்கில் ஒரு ஹில்ஸ் இருக்குது. அங்கே ராஜஸ்தானில் இந்த ஜெய்ப்பூர் சிட்டியில் உள்ள ஹை ரிட்ஜில் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை வந்து அந்த அளவு அங்கே பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லாட்டியும் பட் ஒரு பிக்கஸ்ட்டு ஹை ரிட்ஜில் கட்டியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானுங்கிறது இந்தியாவோட பிக்கஸ்ட் நம்பர் 1 ஸ்டேட். அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஹை ரிட்ஜில் ஒரு அரண்மனைனா அது வேறு லெவல் தான். நாகரா ஃபோர்ட்டோட பிரம்மாண்டமான வியூ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வாங்க வெளியே போகலாம். வெளியேனா முடிச்ச அளவுக்கு இங்கே பார்த்தாச்சு. செம பேசுங்க. நாகர் ஃபோர்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பர். உங்களோட ரிவ்யூ? வெரி வெரி பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. படமா பார்த்தீங்க? எல்லாமே ஸோ உண்மையாக நல்லா தான் இருக்கு. பட் எக்ஸ்பென்சிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கே தவிர எக்ஸைட்மெண்ட் ரெண்டு கண்ணு பத்தாது. 2 பத்தாதா? எதுக்குங்க? எல்லாம் பார்க்கறதுக்கு தான். சரி சரி, கோட்டையை பார்க்குறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு எக்ஸ்பென்சிவ்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சொந்த வெஹிக்கிளில் வந்தோம்னா ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்களா நம்மக்கிட்ட உள்ளதை வேட்டையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த குரங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வரும்போது சேஃப்டியாக வாங்க. நம்ம கையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வைக்க வேணாம், பேகுக்குள்ளே வச்சுங்க, அப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். இதுக்குள்ளே போகணுன்னா ஃபுல்லாக அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரில. அளவுக்கு அதிகமாக எதுக்கும் செலவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். ஜெய்ப்பூர் வாக்ஸ் மியூசியம் எடுத்துகிட்டு வந்த ஆட்டோ அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது. ஸோ அடுத்து இங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டு எங்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். போகலாம். ஆமாம், பாருங்கள் செம்ம ஹில்ஸு. ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஹில்ஸோட ஹைட்டு அந்த ஹை ரிட்ஜிலேருந்து இப்போ ஃபுல்லாக கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம இறங்குற இடம் ஃபுல்லாக ஹேர்பின் பெண்டு. ஸோ இங்கெல்லாம் பைக் ரைடு வந்தே ஆகணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நாகர் ஃபோர்ட்டு vlog கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து மார்க்கெட் போக போகிறோம். ஸோ அந்த vlog-ஐ அடுத்த vlog-ல கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஜெய்ப்பூரோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.